கதிரு, எப்படா வந்த? நான் வந்து 2 நாள் ஆகுது. எப்போ உனக்கு தமாஷ் தான். காஃபி சாப்பிடுறியா? எது காஃபி? இன்னும் மிச்ச மீதி யார்கிட்ட எல்லாம் பேசலையோ அவங்க கிட்ட எல்லாம் பேசிட்டு அப்புறம் வீட்டுக்கு வா. ஏன்டா இப்படி எல்லாம் பேசுற? நான் பக்கத்து வீட்டுக்கு ஸ்வீட் கொடுக்க தான் போயிருந்தேன். போனா வரணும்ல. வீடு ஒரு பக்கம் இருக்கு, உன் புள்ள ஒரு பக்கம் இருக்கான், உன் புருஷன் ஒரு பக்கம், நீ ஒரு பக்கம். என்ன வாழ்க்கைக்கா? எல்லாம் உன் தலை எழுத்து. ஏன்டா அப்படி சொல்ற? நான் சந்தோஷமா தானே இருக்கேன். சந்தோஷமா இருக்கிற மாதிரி நடிக்கிற. எனக்கு தெரியும். உன் புருஷனை வெளிநாட்டுக்கு அனுப்பாதுன்னு நான் எத்தனை வாட்டி சொன்னேன். என் பேச்ச நீ கேட்டியா? அதை விடுறா. காஃபி சாப்பிடுறியா? காஃபிலாம் ஒண்ணு வேணாம். ஏதோ ஸ்வீட் செஞ்சிருக்கேன்னு சொன்னேன், அதை கொண்டு வா. கதிரு, ஸ்வீட் காலி ஆயிடுச்சு. என்னது? ஸ்வீட் காலி ஆயிடுச்சா? நான் தான் ஊர்ல இருந்து வரும்போதே ஃபோன் பண்ணல. எனக்கு ஒண்ணு நீ தனியா வச்சிருக்கணும். ஓ, ஊர்ல இருக்கிறவங்க எல்லாத்துக்கும் பங்கு போட்டு கொடுத்துட்டு வந்துட்டியா? கோச்சிக்காதடா, அந்த ஸ்வீட் சரியாவே வரல. பாயசத்துல ஆரம்பிச்சு கடலை மிட்டாயில முடிஞ்சு போச்சு. அதான் பக்கத்து வீட்டுக்கு கொடுத்துட்டு வந்துட்டேன். நான் வேணா கடைக்கு போய் வாங்கிட்டு வரட்டுமா? ஒண்ணும் வேணாம், காஃபியை கொண்டு வா போ. ஏன்டா ஒரு மாதிரி பேசுற? ஆபீஸ்ல ஏதாவது பிரச்சனையா? என்னது பிரச்சனையா? எங்க ஆபீஸ்ல பிரச்சனையோட பொறாம பிடிச்ச ஆட்கள் தான் ஜாஸ்தி. ஏன்டா, என்ன பிரச்சனை? ஒண்ணும் இல்ல, நீ போய் காஃபியை கொண்டு வா. கதிரு, இன்னொரு விஷயம் சொல்ல மறந்துட்டேனே. நம்ம பக்கத்து வீட்டுக்கு புதுசா ஒரு குடும்பம் வந்திருக்கு. அவங்கள பார்த்தா எல்லாரும் ரொம்ப நல்லவங்களா தெரியுறாங்க. உன் கண்ணுக்கு கொலகாரன் கூட நல்லவனா தெரிவானே. அப்படிலாம் இல்லடா. அவங்க வீட்ல 3 பொண்ணுங்க, 2 பொண்ணுங்க படிச்சிட்டு இருக்கு. அவங்க அக்கா நிறைய படிச்சிருக்காங்க. ஏன் கதிரு, உங்க ஆபீஸ்ல அவங்களுக்கு ஏதாவது வேலை இருந்தா வாங்கி கூட. எங்க ஆபீஸ்ல வேலை செய்யறதுக்கு குப்பை பொறுக்கலாம். அவங்க இருக்கிறவனுக்கெல்லாம் பொறாம பொறாம ஒரே பொறாம. ஏன் கூட ஒருத்த வேலைக்கு சேர்ந்தா அப்படியே பேசி பேசி பேசியே ப்ரமோஷன் வாங்கி இப்ப என் மண்டை மேல உட்கார்ந்துட்டு இருக்கான். அச்சச்சோ, ஏன்டா கதிரு, இதெல்லாம் நீ உன் மேனேஜர் கிட்ட கேட்கலாம்ல? கேட்டனே. மிஸ்டர் கதிர், you are not outgoing, you are not socializing சொல்லிட்டான். இடியட். பாவண்டா, அவரையே திட்டுற. நீ என்கிட்ட பேசுற மாதிரியே வெளியிலயும் பேசணும். அதை விட்டுட்டு இடைவெளி விட்டு பேசினீன்னா யாருக்கு தான் கோவம் வராது? அவர் சொல்றதுலயும் நியாயம் இருக்குல்ல. அப்போ நான் வேணா உன்ன மாதிரி லொடலொடன் பேசி ஊர் ஃபுல்லா லைட்டா? எனக்கு அதெல்லாம் பிடிக்காது. கம்பெனில தான் அந்த ஆளு மேனேஜர். எனக்கு அந்த ஆளு யார் எனக்கு சர்டிபிகேட் தரதுக்கு? நான் எப்படி பேசணும்னு நான் தான் டிசைட் பண்ணணும். இந்த வேலையை வேண்டாம் தூக்கி எறிஞ்சிட்டு போயிட்டா அவன் என்ன பண்ணுவான்? இல்ல அவன் என்ன பண்ணுவான்னு கேக்குறேன். கதிர், நிதானமா இருடா, பொறுமையா இரு. இப்படிதான் நான் என்ன பண்ணுவேன்னு 3 வேலையை தூக்கி போட்ட. இந்த வேலையை தூக்கி போட்டா எவ்வளவு கஷ்டப்படணும் தெரியுமா? இந்த பாரு, காஃபி எடுத்துட்டு வரேன். இதுதான் செல்வியின் மொக்கையான ஸ்வீட் ஸ்டோரி. ஐயோ அக்கா, உங்க ஃப்ரெண்டு செல்வி அவங்க சொல்லவே சொன்னாங்க, உங்களுக்காக ஆசையா ஸ்வீட் பண்ணி எடுத்துட்டு வந்திருக்காங்க. நீங்க டேஸ்ட் பண்ணி எப்படி இருக்குன்னு சொல்லுவீங்க. என்ன விளையாடுறியா? இது சாப்பிட்டா கீழ்பல்லியும் மேல் பல்லியும் ஒட்டிக்கும். அப்புறம் நான் பேசவும் முடியாது, சாப்பிடவும் முடியாது. நான் வரலப்பா இந்த விளையாட்டுக்கு. நீயே சாப்பிடு. இப்படி எல்லாம் சொல்ல கூடாதுக்கா. ஒரே ஒரு வாய் சாப்பிடுங்க ப்ளீஸ். நீ தான் இந்த வீட்டுக்கு குட்டி செல்லம், குட்டி பொண்ணு. சமத்தா நீயே சாப்பிடு. சாப்பிடுமா? சாப்பிடு. அம்மா சொல்லுங்கம்மா. சுஜா, முதல்ல நீ ஒரு வாய் சாப்பிடு. சாப்பிடுமா? நான் ஒரு வாய், நீங்க ஒரு வாய். முதல்ல நீ சாப்பிடு. சாப்பிடு. இன்னும் கொஞ்சம் சாப்பிடு. ஐயோ, சாப்பிடு. என்ன விடு. கடவுளே. சாப்பிடு. சாப்பிடு. இன்னும் கொஞ்சம் சாப்பிடு. சாப்பிடு.
என்னம்மா அப்பா மேல கோவமா? இல்லம்மா, ஏதோ மனவேதனையில அப்பாவை நான் தப்பா பேசிட்டேன். அதுல இருந்து இவர் முகத்தை பார்க்கவே எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குமா. அப்பா மத்தவங்க மனச புரிஞ்சுக்கிறவரு உன்னை கண்டிப்பா புரிஞ்சுக்குவாரு. நீ வருத்தப்படாத. சாரிப்பா, என்ன மன்னிச்சிடுங்கப்பா. உங்களை நான் ரொம்ப தப்பா பேசிட்டேன். உங்க ஆசீர்வாதம் எனக்கு எப்பவும் வேணும்ப்பா. அம்மா, இந்த வேலை எனக்கு எப்படியும் கிடைக்கணும்னு ஆசீர்வாதம் பண்ணுங்கம்மா. அப்பாவோட ஆசீர்வாதமும் என்னோட ஆசீர்வாதமும் உனக்கு எப்பவும் இருக்கும். ம். அக்கா அம்மாவை ஏத்துக்கிட்டீங்க, டாடியும் அப்பாவை ஏத்துக்கிட்டீங்க. ஏங்கா அப்பா நீங்க பாத்திருக்கீங்களா? சொல்லுங்கக்கா, என்னக்கா டாடி நீங்க பார்த்தது இல்லையா? நான் குழந்தையா இருக்கும்போது எங்க அப்பாவும் உங்க அப்பாவும் பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ். எங்க அப்பா கம்பெனியில் லாஸ் ஆயிட்டதுனால எங்க அம்மாவும் அப்பாவும் என்னை விட்டுட்டு எங்கேயோ போயிட்டாங்க. அப்புறம் என்னை வளர்த்து ஆளாக்கினது இதோ இங்க இருக்கிற அம்மாவும் போட்டோல இருக்கிற அப்பாவும் தான். ஒரு சமயத்துல நான் அனாதைன்னு தெரிஞ்சதும் இவங்களை விட்டு நானும் பிரிஞ்சு போயிட்டேன். அந்த பிரிவை எந்த ஒரு பொண்ணுக்கும் வரக்கூடாது. ஆனா எனக்கு வந்துச்சு. சின்ன வயசுல அப்பாவும் அம்மாவையும் பிரிஞ்சேன். வளர்ந்த பிறகும் யாருமே சொந்தம் இல்லாத மாதிரி வாழ்ந்தேன். ஆசிரமத்துல பல பேர் நல்லா இருக்கணும் தான் நான் பாடுபட்டேன். அவங்க எல்லாருமே என்ன தலைமையில தூக்கி வச்சு கொண்டாடினாங்க. வாழ்க்கையில இனி எதுவுமே நமக்கு இல்ல, யாருமே நம்ம கூட இல்லைன்ற வேதனையோட இருந்தப்பதான் அம்மாவை நான் பார்த்தேன். இழந்த உலகமே எனக்கு திருப்பி கிடைச்ச மாதிரி இருந்துச்சு. எனக்கு 2 தங்கச்சிங்க இருக்கிறத கேட்டு நான் ரொம்ப சந்தோஷப்பட்டேன். இனிமே உங்களுக்காக தான் வாழணும்னு நான் அம்மா கூடவே வந்தேன். ஒருவேளை நான் முன்னாடியே அப்பா கிட்ட வந்திருந்தா இப்படி போட்டோல இருக்க வேண்டிய நிலைமை அவருக்கு வந்திருக்காது. ஏங்கா டாடியும் அம்மாவும் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணதுனாலதான் நீங்க எங்களுக்கு உதவி பண்றீங்களா? அம்மாடி, டிராஃபிக் அதிகமாயிடும், நீ கிளம்பு. எனிவேக்கா, ஆல் தி பெஸ்ட். தேங்க்ஸ்டா. வரேம்மா. ம். நந்தினி, நான் போயிட்டு வரேன். என்ன கொழுப்பு பத்தியா? அம்மா, போக போக அவ சரியாயிடுவாம்மா. திட்டாதீங்கம்மா அவளை. கிளம்புற டைம்ல எதுக்கு? அதுக்கப்புறம் அவளாவே வந்து பேசுவா. நான் வரேம்மா, நான் வரேன். ஏய், அக்கா இன்டர்வியூக்கு போயிட்டு இருக்காங்க. ஒரு ஆல் தி பெஸ்ட் சொன்னா நீ என்ன குறைஞ்ச போயிட்டு போற? உங்க அக்கா சொன்ன கதை ரொம்ப பெரிய கட்டுக்கதையா தெரியல.
நீ பாட்டு தானே கேட்டுட்டு இருந்த, அப்புறம் எப்படி நாங்க பேசுனது உன் காதுல கேட்டுச்சு? நான் பாட்டு கேட்கலமா, மியூட்ல போட்டுட்டு நீங்க பேசினதெல்லாம் கேட்டுட்டு தான் இருந்தேன். அடி பாவி, ஏன் இப்படி சீப்பா பிஹேவ் பண்ற நந்தினி? நீ திருந்தவே மாட்டியா? அக்கா நம்ம நல்லதுக்காக தானே இதெல்லாம் செஞ்சுட்டு இருக்காங்க. ஏன் உனக்கு இது புரியவே மாட்டேங்குது? நீ புரிஞ்சுக்கிட்டல, அவங்க மேல நீ பாசத்தை கொட்டு. ஏய், என்னங்க? மே கம் இன்? Yes, come in. Take your seat. இந்தாங்க. Good. நல்லா படிச்சிருக்கீங்க. இதுக்கு முன்னாடி எங்கேயாவது ஒர்க் பண்ணிருக்கீங்களா? இல்ல சார். எங்க கம்பெனிக்கு உங்க படிப்பு ஓகே. ஆனா நாங்க எக்ஸ்பீரியன்ஸான ஆளை தான் தேடிக்கிட்டு இருக்கோம். ஏன்னா அவங்களால தான் எங்க ஒர்க்கை ஹேண்டில் பண்ண முடியும். எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு சார். எங்கம்மா சர்டிபிகேட்டை காணோம்? சார், மும்பைல என்னோட ஃப்ரெண்டோட கம்பெனியை நான் தான் நிர்வாகம் பண்ணிட்டு இருந்தேன். குடும்ப சூழல் காரணமா இங்க வர வேண்டியதா போச்சு. சாரிம்மா, ஆஃபீஸ் ரூல்ஸ். எக்ஸ்பீரியன்ஸ் உள்ள ஆளை தான் நாங்க தேர்ந்தெடுக்கணும். சாரி. இட்ஸ் ஓகே சார். என்ன இவ இப்படி இருக்கா? எதுலயுமே ஏன் கேரக்டர் வரவே இல்லையே. அப்படியே அவ அப்பனை உரிச்சு பிறந்த மாதிரி இருக்காளே. வேலை வேலைக்கு திங்குறா, நல்லா தூங்குறா. ஏதாவது சொல்லி கொடுத்தா மட்டும் தலைய ஆட்டிட்டு போய் செய்யறா. ஐயோ பைத்தியம். ஏய் என்னடி? எந்த உலகத்துல இருக்க? ஏண்டி, அம்மாக்காரி 8 அடி பாஞ்சா நீ 16 அடியில முன்னாடி பாயணும். அதை விட்டுட்டு 16 அடி பின்னாடியில இருக்க. என்னம்மா நிம்மதியா பாட்டு கூட கேட்க விட மாட்டியா? ஏய், உனக்கு கல்யாணம்டி. கல்யாண ஏற்பாட்டெல்லாம் பண்ணணும். நீ பாட்டு சிவனேன்னு பாட்டு கேட்டுக்கிட்டு இருக்க. ஓ, நாம பொண்ணு வீட்டுக்காரங்க, அதனால வேலையெல்லாம் நமக்கு தான் ஜாஸ்தின்னு சொல்றியா? கவலைப்படாதம்மா, எதுவும் செய்யாதீங்க, நாங்களே எல்லா ஏற்பாடையும் செய்யறோம்னு ரமேஷ் என்கிட்ட ஏற்கனவே சொல்லிட்டாரு. கல்யாண வேலை எவ்வளவு இருக்குடி? முதல்ல இந்த காஞ்சிபுரத்துல போய் பட்டுப்புடவை எடுக்கிறதா, இல்ல ஆரணியில போய் பட்டுப்புடவை எடுக்கிறதா, அப்படி இல்லாட்டி லோக்கல்ல இருக்கிற பெரிய கடையில போய் பட்டுப்புடவை எடுக்கிறதான்னு பாக்கணும். இரு, அதுக்கப்புறம் டைமண்ட்ல என்னென்ன வாங்கணும்னு போய் பாக்கணும். ஏய், டைமண்ட்ல இப்ப அவுட் ஆஃப் ஃபேஷன் டி. பிளாட்டினம்ல டைமண்ட் வெச்ச மாதிரி. ஐயோ, இதெல்லாம் உங்க தலைவலி, என்ன விட்டுடுமா? சரி, ஏண்டி இவ்வளவு வேலை இருக்கு உங்க தலைவலின்னு சொல்லிட்டு இருக்க? அதை விடு. இப்போ மண்டபம் என்ன பெருசா எடுத்து வச்சிருக்காங்களா, இல்ல சாதாரணமா ஏதாவது? அம்மா, நீங்க ரமேஷோட பிளான கேட்டீங்கன்னு வெச்சுக்கோங்களேன், அப்படியே ஆச்சரியப்படுவீங்கம்மா. என்னது, அந்தரத்துல ஃளைட்ல கல்யாணமா? ஃளைட்ல இல்லம்மா, ஷிப்ல நடத்தணுமாமா. ஷிப்ல கல்யாணமா? அது வந்துமா, நல்ல நிலா வெளிச்சத்துல ஓபன் பிளேஸ்ல, ஒரு பக்கம் முழு நிலவு, இன்னொரு பக்கம் பூக்கள் செதர்ன மாதிரி நட்சத்திரங்கள் மத்தியில, மங்கள வாத்தியமா அலைகளோட சத்தத்துல நானும் ரமேஷும் மணமக்களா நிக்க, பக்கத்துல ரமேஷோட அப்பா அம்மா தங்கச்சி தம்பி அவங்க சொந்தக்காரங்க ஒரு பக்கம், நீங்க அப்பா நம்ம சொந்தக்காரங்க ஒரு பக்கம் இருக்க, எல்லாரோட முன்னிலையில எங்க கல்யாணம் நடக்கணும்னு ரமேஷ் ரொம்ப ஆசைப்படுறாருமா. ரமேஷ் என்ன நிறைய கதை புக்கெல்லாம் படிப்பாராடி? ஏன்னா இந்த வேலை வெட்டி எதுவுமே செய்யாத ஆம்பளைங்க தான் இந்த மாதிரி எல்லாம் யோசிப்பாங்க. ஆனா எதுவுமே செய்ய மாட்டாங்க. ஆம்பளைங்க சொல்றத நாம கேட்க கூடாதுடி. நாம சொல்றத தான் ஆம்பளைங்க கேட்கணும். இப்ப பாரு, உங்க அப்பா நான் என்ன சொன்னாலும் பூம் பூம் மாடு மாதிரி தலைய ஆட்டுவாரு. கூப்பிடவா? இப்ப பாரு. என்னங்க என்னங்க? இது வந்துட்டேன். இல்ல, நம்ம பொண்ணு கல்யாணத்தை சின்னதா கோவில்ல வச்சுக்கலாம்னு நினைக்கிறேன். நீங்க என்ன சொல்றீங்க? நீ நினைக்கிற மாதிரி நடக்கட்டுமா? ஆனா மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க கல்யாண செலவு மொத்தத்தையும் அவங்களே பாத்துக்கிறதா சொல்றாங்க. அதனால பெரிய மண்டபமா எடுத்து கல்யாணம் பண்றேன்னு சொல்றாங்க. நீங்க என்ன சொல்றீங்க? அப்படியே செஞ்சுக்கலாமே. ஹலோ, நீங்க வந்த வேலை முடிஞ்சது, போலாம்.
என்ன பாத்தியா? இந்த மாதிரி தான் ஆம்பளைங்களை நம்ம கைக்குள்ளேயே போட்டுக்கணும். சரி, இத பாரு, நீ முதல்ல ஃபோன் பண்ணி உன் ஆளை இங்க வர சொல்லு. நாளைக்கு வர சொல்றமா? ஏய், இப்ப ஒரு நிமிஷத்துல உன் கண்ணு முன்னாடி நிக்கணும்னு சொல்லு. How is it possible மா? அவர் ஆபீஸ்ல பிஸியா இருப்பாரு. நீ முதல்ல ஃபோன் பண்ணு, பாசிபிளா இல்லையான்னு அவர் சொல்லட்டும். ட்ரை பண்ணு. என்ன விஷயம் பிரீத்தி? நான் பிஸியா இருக்கேன், அப்புறமா பேசட்டுமா? இரு வெயிட். என்ன விஷயம், சீக்கிரமா சொல்லு. என்னது? இப்பவே வா. லவ் பண்ணும்போது நான் எத்தனை தடவை சொன்னாலும் அடுத்த நிமிஷமே வந்து நிப்ப. அதே மாதிரி இப்பவும் வா. அடியே, இப்பதாண்டி நீ என் மக மாதிரி நடந்துகிட்டு இருக்க. ஓ, இது அம்மா பொண்ணு விளையாட்டா? விளையாடுறதுக்கு தான் நேரமா? காதலுக்கு என்ன பிடிக்குதோ அதான் காதலனுக்கும் பிடிக்கணும். நீங்க என் மேல எவ்வளவு பாசம் வச்சிருக்கீங்கன்னு தெரிஞ்சுக்கத்தான் நான் ஒரு டெஸ்ட் வச்சேன். எங்க அம்மா வச்ச டெஸ்ட்ல நீங்க 100% மார்க் கூட பாஸ் பண்ணிட்டீங்க. ஐ அம் சோ ஹாப்பி. இரு, அம்மா இருக்கேன்டி. சாரி மாப்ள. ஐயோ, ச்சே, நம்ம ஆபீஸ்ல இருக்கிற வேலையெல்லாம் விட்டுட்டு ஓடோடி வந்தா இவனே இப்படி விளையாடிட்டு இருக்கா. மிஸ் நீலாம்பரி, நீங்க நல்லா படிச்சிருக்கீங்க. எங்க கம்பெனிக்கு இந்த மாதிரி ஒரு ஸ்டாஃபை தான் நாங்க தேடிக்கிட்டு இருக்கோம். எங்க கம்பெனிக்கு உங்களை HR அப்பாயிண்ட் பண்றேன். தேங்க்ஸ் சார். மந்த்லி சேலரி 40,000. பட் இந்த போஸ்டுக்கு டெபாசிட் கட்ட வேண்டியிருக்கும். உங்களால ஒரு 5 lakhs கட்ட முடியுமா? சாரி. இந்த ஜாபுக்கு போன மாசமே இன்டர்வியூ முடிஞ்சு போஸ்டிங் போட்டாச்சு. சண்டே பேப்பர்ல ஜாப் வேகன்சில உங்க ஆபீஸ்ல அக்கவுண்டன்ட் தேவைன்னு பார்த்தேன் சார். சாரிமா, பேப்பர்ல இனிமே இந்த மாதிரி நியூஸ் பாத்தீங்கன்னா அந்த கம்பெனியுடைய கான்டாக்ட் நம்பர் இருக்கும். கான்டாக்ட் பண்ணிட்டு வாங்க. Sorry, no experience. We need experience. Sorry. Overqualified. Sorry, no vacancy. No vacancy.